அண்ட் குட் ஆஃப்டர்நூன் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, நம்ம கிரியேட் பண்ண பிளாக்ல எப்படி நம்ம ஃபோட்டோவும் வீடியோஸ் போடலாம்னு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய பிளாகை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நார்மலாக நீங்கள் நியூ போஸ்ட் போடுற மாதிரி தான், ஓகேங்களா? நியூ போஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் சும்மா இங்கே டைட்டில் கொடுத்துக்கிறேன், வீடியோ இன் பிளாக்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் டைப் அடிப்பீங்களே, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா நான் ஏதாச்சும் டைப் அடிச்சுக்கிறேன். டைப் அடிச்சுட்டு உங்களுக்கு எங்கே வீடியோ வேணுமோ, அதாவது எனக்கு இப்போ கீழே வேணும்னா கீழே போய்க்கோங்க. கீழே போயிட்டு இந்த ஐக்கான் இங்கே இருக்குல்ல, இந்த டாஸ்க் பார், ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரில. ஃபோனில் வந்து நீங்கள் இப்படி இந்த சைடு இப்படி இழுக்கணும், அதை பிடிச்சி, ஓகேங்களா? ஸோ இழுத்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதாங்க, இதுதான் அந்த 2 ஆப்ஷன். இது வந்து ஃபோட்டோக்கு, லெஃப்டில் இருக்கிறது ஃபோட்டோக்கு, ரைட்டில் இருக்கிறது வீடியோக்கு, ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போது இங்கே அந்த ஃபோட்டோ வேணும்னா நான் இது கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபோன்லேயும் உங்களுக்கு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? டேரெக்டாக ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது, நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போயிடுவீங்க. ஸோ ஃபோன்லேயும் அப்லோட், நான் ஃபோனில் தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபோனில் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ரௌஸ் கொடுத்துக்கிறேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு நான் என்னோடய ஃபோனுக்கு இதுக்குள்ளே போய்டும், ஓகேங்களா? போனதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அது லோட் ஆகும், அப்லோட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் ஆகிடுச்சுங்களா? அது பெருசு க்ராப்லாம் பண்ணணும்னா, அது பெருசாகணுன்னா அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி அந்த சைடில் இது இருக்குல்ல, அந்த ஊரில் டாட் மாதிரி இது எல்லா சைடும் இருக்குல்ல, அது பிடிச்சி இழுத்தாங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இப்படி வச்சுட்டேன். இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணணும்னா ஒரு தடவை அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணுறப்போ மெசேஜ் டெலீட் பண்ணுவீங்களே, ஸோ அந்த டெலீட் தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். சேம் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் தான். அதுக்கப்புறம் ப்ரௌஸ் கொடுத்துக்கிறேன். ப்ரௌஸ் கொடுத்து என்னோடய இதுக்குள்ளே போயிடும், ஓகேங்களா? நான் இப்போ சும்மா ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோடு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா? லோடு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். நீங்கள் கிளிக் பண்ணியும் பார்த்தாலும் ப்ளேலாம் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோட் ஆகி இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட்டு போயிடும். ஒரு வீடியோ இஸ் பீன் ப்ராசஸிங்னு போனதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் ப்ளேலாம் ஆகாது, ஓகேங்களா? அதனால் கவனிச்சுக்கோங்க. ப்ளே ஆகலைன்னு கவலைப்பட வேணாம், ப்ளே ஆகாது. ஸோ நீங்கள் எப்போ ப்ளே ஆகும்னா, இப்போ நார்மலாக நீங்கள் போஸ்ட் போடுறீங்களே, இப்போது நான் வந்து பப்ளிஷ்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? பார்த்துங்க, டைட்டில் வந்து வீடியோ இன் பிளாக், ஓகேங்களா? இப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறது உங்களுக்கு தெரியும். மேலே இருக்க 3 லைன் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வியூ பிளாக்குள்ளே நான் போயிட்டேன். வியூ பிளாக்குள்ளே போனதுக்கப்புறம் இதோ பாருங்கள், நான் இப்போ க்ரியேட் பண்ணது, ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நம்மளோட வீடியோ ப்ளே ஆகும், ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணால் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், வீடியோ ப்ளே ஆகுதா? வித் சவுண்டோடவே ப்ளே ஆகும். நான் சவுண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், வீடியோ கீழே டைம் ஓடுது பாருங்கள், ஓகேங்களா? அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பிளாக் போஸ்ட்டில், அப்புறம் எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி ஒரு வீடியோவை கொண்டு வருது. வீடியோ ப்ளே ஆகலைன்னா பயப்பட வேணாம். நீங்கள் போஸ்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிளாகில் போய் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து உங்களோட வீடியோ வந்து ப்ளே ஆகும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.